தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். துதிப்பதற்கு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். அட்வைஸ், ஆலோசனை, புத்திமதி, கவுன்சிலிங், சஜஷன் சொல்றேன், இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை நாம எடுத்தா கூட இந்த கால தலைமுறைக்கு அது வெறுப்பாவும் கசப்பாவும் இருக்குது. ஆனா இங்க வேதம் சொல்லுது, புத்திமதிகளை யாரெல்லாம் கவனித்து நடக்கிறாங்களோ அவங்க தீமைக்கு தப்புவிக்கப்படுவாங்க, தரித்திரர் அடைய மாட்டாங்கன்னு. ஆனா புத்திமதியை தள்ளுறவங்களுக்கோ தரித்திரமோ அவமானமோ வந்து சேரும்னு வேதம் எச்சரிக்குது. அதனால நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய தலைமுறைகளும் வேத வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய புத்திமதிக்கு செவி சாய்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள்னால நமக்கு கொடுக்கப்படுகிற அருமையான ஆலோசனைக்கு இசைந்து செயல்பட முன் வரணும்னு சொல்லி ஊக்கமா ஜெபிக்கலாமா? எந்த ஒரு நல்ல புத்திமதியோ ஆலோசனையோ நாம் தட்டுதல் பண்ணிட்டோம்னா அதனுடைய பின் விளைவை நாம தான் சந்திக்க வேண்டியதா இருக்குது. அப்படிப்பட்ட தீமையான விளைவுகளை நாம சந்திக்காம இருக்கும்படிக்கு கர்த்தர் அவைகளுக்கு நம்மை விலக்கி காக்கணும். தவறான எந்த இடத்திலையும் நாம கால் வைத்திராதபடிக்கு கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் காக்கணும்னு சொல்லி ஊக்கமா இந்த நாள்ல ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய புத்திமதிகளை கேட்டு நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் ஜீவ வழியில இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. நம்மை ஜீவ வழியில நடத்துகிற வேத வசனங்களுக்காக தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.